விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுன்னா அதை குறித்தே பேசிட்டே இருப்போம். என் வாழ்க்கையில ஏன் இது வந்தது, என் வாழ்க்கையில் இது வந்தே இருக்கக்கூடாது, இல்ல கடவுள் ஏன் இது என் வாழ்க்கையில் இது அனுமதிச்சார் அப்படின்னு பல நேரங்களில் கடவுளையே நம்ம கேள்வி எழுப்புறவர்களா இருப்போங்க. இப்போ ஒண்ணு ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எகிப்துல இருந்து மக்கள் விடுதலை வராங்களா, இஸ்ரேல் மக்கள், அவங்க பாத்தீங்கன்னா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு எளிமையா போய் சேர்ந்துடலாம். ஆனா அவங்க ஒரே மலை சுற்றி போறாங்க. கடவுள் அவங்களை அப்படி சுத்த வைக்கிறாரு. ஒண்ணு அவங்களுக்கு ரூட்டு தெரிஞ்சிருக்காது அந்த காலத்துல, இன்னொன்று இது கடவுளுடைய திட்டமா கூட இருக்கலாம். ஏன் தெரியுமா, இவங்க பல நேரம் குறை சொல்லிட்டே வராங்க. நாங்க எகிப்துல இருந்திருந்தா நாங்க நல்லா இருந்திருப்போம், அங்க இருந்தா எங்களுக்கு இது கிடைச்சிருக்கோம், அது கிடைச்சிருக்கோம், எங்களை சாகடிக்க இந்த பாலை வளர்ந்து கொண்டு பல நேரங்களை முறுமுறித்து அல்லது குறைகளை சொல்லி கொண்டு ஏன் இதை கடவுள் அனுமதிச்சான்னு பல நேரங்களை தங்களை தாங்களே நொந்து கொண்டு கடவுளையும் இவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப கடவுளுடைய ஆற்றலையும் வல்லமையும் இவங்க உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஓரேபு மலை அனுபவம் இவங்க வாழ்க்கையில இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க அப்படி போகும்போது பாலைவனத்துல இந்த பாம்பு இருக்கிற இந்த கொல்லிவாய் பாம்பு இது என்ன பண்ணுனாக்கா இவங்களை கடிச்சிரும். நிறைய பேர் மறிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, மடிக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப கடவுளை நோக்கி மோசே வழியா மன்றாடுறாங்க. அப்போ கடவுள் மோசையிட்டு என்ன சொல்றாரு, நீ ஒரு வெண்கலத்துல பாம்பு செய்து அதை உயர்த்தி பிடி, அதை பார்க்கிறவர்கள் குணம் பெறுவாங்க அப்படின்னு சொல்றார். அதே போல மோசே வெண்கலத்திலே பாம்பை செய்கிறார். அதை தூக்கி உயர்த்தி பிடிக்கும் பொழுது அதை மக்கள் கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது அந்த மக்கள் அங்கே எந்த விதமான அபாயமின்றி அவங்க காக்கப்பட்டாங்க. அத பாம்பை வழிபட்டதல்ல, பாம்பை நோக்கி அவர்கள் மன்றாடினதல்ல, கடவுளுடைய ஆற்றலை அவங்க புரிந்து கொண்டாங்க. உயர்த்தப்படுகிறது அப்படி என்றால் இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டது. இன்னொன்று, இயேசு கல்லறையிலிருந்து உயிர் தேர்ந்து வெளியிலே வந்தது, விண்ணிற்கு ஏறினது. இந்த ஏற்றம் என்பது பல வகையில நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த மக்கள் எல்லாம், அதாவது மக்கள் பாம்புக்கு பயந்தாங்க. அப்ப கடவுள் நான் சொல்லி, இந்த பாம்பு ஒன்று, இதை படைத்தவன் நான், சர்வ அதிகாரம் எனக்கு உண்டு, இந்த பாம்பை நசுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, சர்வ ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்லி கடவுள் தம்முடைய ஆற்றலை கொடுக்கிறார். மக்கள் கடவுள் யார் என்பதை அந்த பாலை பயணத்திலே அறிந்து கொள்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில கூட இன்னல்கள் வரும்பொழுது நாம பல நேரம் கேள்வி எழுப்பாமல் கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக கடவுளே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு எந்த ஆபத்து நேரிடாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.